செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல கனமழை பொழிவை கொடுத்தது. பிற மாகாணங்கள்லையும் மழை பொழிவை கொடுத்தாலும் நேற்றைக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு கனமழை, யாழ்ப்பாணத்திற்கு நல்ல மழையை கொடுத்தது நேற்றைக்கு காலை. இறுதியாக படிப்படியாக அது மத்திய இலங்கை, தென்னிலங்கை என்று தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில இன்றைக்கும் அந்த மழை பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையோட தெற்கு பகுதிக்கு 6ஆம் தேதி கனமழை சொல்லி இருந்தோம், அது இன்றுதான். இன்றைக்கு இலங்கையோட தெற்கு அரை பகுதிக்கு மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இப்பொழுது இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக இலங்கையின் தெற்கு உள்பகுதி யாழ்ப்பாணம், காங்கேசன்துறைக்கு இருக்காது, பெருசா தூறல் நனைக்கும் மழை தான் இருக்கும். இலங்கையோட வடக்கு பகுதி அனுராதபுரம் மற்றும் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் முல்லைத்தீவு வரைக்கும் இருக்கும். அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறையை விட முல்லைத்தீவுக்கு லேசான மழை இருக்கும். முல்லைத்தீவை விட திரிகோணமலைக்கு தெற்கே மிதமான மழை இருக்கும். அதற்கு தெற்கே போக போக கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் எல்லாமே கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் மாலையில கனமழை காத்திருக்கு. இப்போ காலையில பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக பரப்பிலும் அளவிலும் அதிகரிக்கும். இன்றைக்கு மதியம் மாலையில ஒட்டுமொத்த இலங்கையே, அதாவது புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திரிகோணமலை, அதற்கு தெற்கே உள்ள எல்லா பகுதிக்குமே நல்ல மழை தான். கொழும்பு, கோட்டை, காலி, ஹம்மந்தோட்டா மற்றும் பனாமா, கல்முனை உள்ளே எல்லாமே எல்லா மாகாணங்களுக்கும் மழை தான். அனுராதபுரத்திற்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அது அப்படியே இரவானா என்ன செய்யணும்னா அது அப்படியே தீவிரம் குறைந்துடும். இரவானா அப்படியே தீவிரம் குறைந்துடும். ஆனால் கடலோரத்துல சாரல் தூறல் மழை இருந்துட்டே இருக்கும். மீண்டும் நாளைக்கு மீண்டும் தென்னிலங்கை, நேற்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை எட்டியது, இன்றைக்கு அனுராதபுரத்துக்கு தெற்கே தான் வாய்ப்புன்னு சொல்றோம். நாளை கண்டிக்கு தெற்கே தான். கல்முனை, கண்டி, கொழும்பு இதற்கு தெற்கே உள்ள தென் கால் பகுதி இலங்கை மழைப்பிடிப்பை கொடுக்கும். 7ஆம் தேதி சனிக்கிழமை. 8ஆம் தேதி இந்த மழைப்பிடிப்பு விலகிடும். 8ல் இருந்து 11ஆம் தேதி வரை இலங்கைக்கு இடைவெளி. 11 அல்லது 12ஆம் தேதியோட முற்பகல் வரைக்கும் இடைவெளி. இலங்கை யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர் பகுதிகளில் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல. இந்த அறுவடை செய்வதற்கு உகந்த நாள் 8ல் இருந்து 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்கள் முற்றிலுமான இடைவெளி. 8, 9, 10, 11 நாட்கள், 11 ஆகிய 4 நாட்கள் அறுவடை பணியை முடிச்சிங்க. அடுத்தது 12ஆம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் தொடங்கும் மழை தெற்கு பகுதி, தெற்கு மத்திய பகுதி, கிழக்கு பகுதி என்று 12ஆம் தேதி முன்னேறி 13ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும். 13ஆம் தேதி தமிழ்நாடு போலதான். 13ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கிற அதே நாள்ல தான் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இருக்கும். ஆக 11ஆம் தேதி வரை இடைவெளி. இன்றைக்கும் நாளைக்கும் மழை உண்டு. இன்றைக்கு மதியம் கனமழை இருக்கு. நாளை தென்னிலங்கையில கனமழை இருக்கு. 7ஆம் தேதி 8, 9, 10, 11 4 நாட்கள் இடைவெளி. 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை தொடங்கி 13ஆம் தேதி வலுத்த மழையாக கொடுத்து 14ஆம் தேதியும் அந்த மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டுக்கு 13, 14 தான் மழை சொல்லியிருக்கிறோம். அதே போல இலங்கைக்கு 14ஆம் தேதி மழை தொடரும். 15ஆம் தேதி தெற்கு பாதி தொடரும். தெற்கு பாதி, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 15 மழை இருக்காது. ஆனால் தென் அரைப்பகுதி எப்படி இப்ப அனுராதபுரத்துக்கு இன்றைக்கு இருக்கோ அதே போல 15ஆம் தேதி தென் அரைப்பகுதியில் இருக்கும். 16ஆம் தேதி தென் கால் பகுதியில் இருக்கும். 17ல் இருந்து மீண்டும் இடைவெளி. அப்ப வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அடுத்த இடைவெளி எப்போ? 12, 13, 14க்கு மழைக்கு பிறகு 15ல் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இடைவெளி. 15 கூட மழை இருக்கலாம் கிழக்கு மாகாணங்களுக்கு. வடக்கு மாகாணங்களுக்கு 15ல் இருந்து 22ஆம் தேதி வரை இடைவெளியா தான் தெரியுது. ஆனால் இடையில ஒரு 18ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கு. அது வந்தால் 18ஆம் தேதி மழை இருக்கும். அது வராம இன்னொரு நிகழ்வோட சேர்ந்து தீவிர நிகழ்வுன்னு சொல்லியிருக்கிறோங்க.
ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வறிக்கையில் நாம தமிழ்நாடு குறித்த ஆய்வறிக்கையில் வழங்கி இருக்கிறோம். அதாவது தற்பொழுது தென்சின கடல்ல நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே பகுதியாகி சுமத்ரா தீவு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகுது. வரக்கூடிய 18, 19 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 20 தேதியில அப்போ வந்து இந்த 18ஆம் தேதி நிகழ்வும் அதோட போய் இணைந்து 20, 21, 22 தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகி வரக்கூடிய 24, 25, 26, 27 தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவோட தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஒரு தீவிர நிகழ்வாக இந்த மாத இறுதி வாரம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இலங்கைக்கு அது மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கைக்கு இன்றைக்கு மழை, இன்றைக்கு தென் அரைப்பகுதி மழை, நாளை தென் கால் பகுதி மழை. அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8லிருந்து 11 வரை இடைவெளி. 12ஆம் தேதி மீண்டும் தென்கிழக்கு இலங்கையில் மழை. 13ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை. 14ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை. 15 தென் அரைப்பகுதி, 16 தென் கால் பகுதி, 17, 18, 19, 20, 21 இடைவெளி, 22 இடைவெளியா இருக்கலாம். இடையில 18 நிகழ்வு வந்தால்தான் ஒரு நனைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். வல்லைன்னா இரு நிகழ்வு இணைந்து கொண்டு 22ஆம் தேதி தீவிரமடைந்து 23 நெருங்கி 24, 25, 26, 27, 28 தேதிகளில மிக கன அதீத மழைப்பொழிவு வரை இலங்கைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு அமைகிறது. ஆக அறுவடை விவசாயிகள் சரியாக நாட்களை கணக்கிட்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்த அறுவடை பணிகளை திட்டமிடணும். இதுல வந்து இன்றைய மழை இலங்கையோட மலை பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும். 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் கண்டி போன்ற பகுதிகளுக்கு. நாளை பெரிதா மழை இருக்காது. நாளை ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட தென்பகுதி தான் மழை. அங்கேயும் கொஞ்சம் கனமழை இருக்கும். தென் மலை பகுதிகளில் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை தான். அடுத்தது 13, 14 தேதி மழையும் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக அமையும் இலங்கைக்கு. அதுக்கு அடுத்தது 18 வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது ஆய்வுல இருக்கு. அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். 2 நிகழ்வு ஒன்றிணைந்து வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு மாத இறுதி வாரத்துல 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை 25ஆம் தேதியை மையமாக வைத்து வலுவான பலத்த மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அடுத்தது மார்ச் முதல் மற்றும் 2வது வாரத்துல மத்திய பகுதி, அதாவது 5 தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளர இடைப்பட்ட நாட்களையும் ஒரு வலுவான நிகழ்வு தெரிகிறது. ஆக 2வது வாரத்தின் முற்பகுதி, முதல் வாரத்தின் பிற்பகுதியில ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு. இலங்கைக்கு கண்டிப்பாக உண்டு. அதே போல மார்ச் பிற்பகுதியிலையும் பின்னரை பகுதியிலையும் ஒரு வலுவான நிகழ்வு உண்டு. மார்ச்சில் 2 நிகழ்வு, பிப்ரவரி இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு என்று மழை நிகழ்வுகள் இலங்கைக்கு பிப்ரவரிலையும் இருக்கு, மார்ச்லயும் இருக்கு. கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு கிழக்கு காற்று மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக கோடையில வெயிலும் இருக்கும், மழையும் வலுவாக இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை மழையும் இருக்கும், கோடை வெயிலும் சராசரி இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.